نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا نبينا مولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم صدق الله العظيم. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. நம்முடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிவந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் கருணையும் என்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். அல்லாஹ்வின் பேரருளால் முஹர்ரமுடைய 10வது நாள் ஆஷுராவினுடைய தினம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த நாளில் பெரும்பாலான நபிமார்களுக்கு அல்லாஹ் ஏதோ ஒரு வழியில் மகத்தான வெற்றியை தந்த ஒரு நாள். ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தௌபா அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நாள். ஹஸரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீனுடைய வயிற்றிலிருந்து வெளிவந்த ஒரு நாள். ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த நாளும் இந்த நாள்தான். அதே போன்று நெருப்பு குண்டத்தில் இருந்து அவர்கள் பாதுகாப்பான முறையில் வெளிவந்த ஒரு நாளும் இந்த நாள். ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பனு இஸ்ரயீல்களும் வெற்றி பெற்ற ஒரு நாள். அவர்களுடைய எதிரியாக இருந்த ஃபிரௌனும் அவனுடைய கூட்டத்தார்களும் கடலில் மூழ்கடிக்கப்பட்டு அழிக்கப்பட்ட ஒரு நாள். இப்படி நிறைய நபிமார்களோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நாள் தான் இந்த நாள், ஆஷுராவினுடைய தினம். அதனால்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல நபிமார்களுக்கு வெற்றியை தேடித்தந்த ஒரு நாள் என்பதினால் இந்த நாளில் நோன்பு நோற்பதை, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் விதமாக நோன்பு வைப்பதை நமக்கு சுன்னத்தாக ஆக்கி தந்தார்கள். ஹதீஸில் இந்த நாளில் நோன்பு நோற்பது எவ்வளவு பெரும் சிறப்பு என்பதை சொல்லும் பொழுது, சியாமு யௌமி ஆஷூரா அஹ்தஸிபு அலல்லாஹ் யுகஃபிரு ஸனத்தல்லதி கப்லஹு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே குறிப்பிட்டார்கள், இந்த நாளில் நோன்பு நோக்குதல் என்பது ஓராண்டினுடைய பாவங்களுக்கு அது பரிகாரமாக ஆகும் என்று ரசூலுல்லாஹ் ஹதீஸிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதே போன்று ஏன் நோன்பு நோக்க வேண்டும் என்பதற்கான காரணத்தை சொல்லும் பொழுது, அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வந்ததற்கு பின்னால் இந்த நாளில் யூதர்கள் நோன்பு வைத்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஒரு சமயம் யூதர்களை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காரணம் கேட்டார்கள். மாஹாதா, ஏன் இந்த நாள்ல நீங்கள் நோன்பு வைக்கிறீர்கள் என்று காரணம் கேட்ட பொழுது அந்த யூதர்கள் சொன்னார்கள்,
قالوا هذا يوم صالح هذا يوم نجي الله بني إسرائيل من عدوه. அவர்கள் சொன்ன காரணம், எங்களுக்கு இது மகிழ்ச்சிக்குரிய ஒரு நாள், ஒரு நல்ல நாள் இந்த நாள். ஏனென்றால் எங்களுடைய நபியாக இருக்கக்கூடிய ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் எங்களுடைய முன்னோர்களாக இருக்கக்கூடிய பனி இஸ்ராயீல்களுக்கும் அல்லாஹ் மகத்தான வெற்றியை தந்த ஒரு நாள். அதனால் நாங்கள் இந்த நாளில் நோன்பு நோக்கிறோம் என்று அவர்கள் காரணம் சொன்னார்கள். மூசா, இந்த நாளில் ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நோன்பு வைத்தார்கள் என்று சொன்ன பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபனஹ்னு அஹக்கு பிமூசா மின்கும், உங்களை விட ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எங்களுக்குத்தான் சொந்தமானவர்கள், எங்களுக்குத்தான் மிக உரிமை பெற்றவர்கள். எனவே நாங்களும் அந்த நாளில் நோன்பு நோற்போம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களும் நோன்பு வைத்தார்கள். வஅமர பிஸியாமிஹி, தன்னுடைய தோழர்களையும் நோன்பு வைக்கும்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உத்தரவிட்டார்கள். ஹதீஸில் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ், ரசூலுல்லாஹ் நோன்புக்கான காரணத்தை சொல்லும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவர்களுடைய சமுதாயமாக இருந்த பனி இஸ்ராயீல்களுக்கும் அல்லாஹ் மகத்தான வெற்றியை கொடுத்தான். அதற்கான நன்றியாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நோன்பு வைத்தார்கள். எனவே நாமும் நோன்பு நோக்க வேண்டும், நம்முடைய தோழர்களும் நோன்பு நோக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் ரசூலுல்லாஹ் இதை உத்தரவாக சுன்னத்தாக இந்த நோன்பை நமக்கு ஆக்கி தந்திருக்கிறார்கள். பொதுவாக ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் நமக்கும் நெருங்கிய தொடர்பு என்பது உண்டு. நெருங்கிய தொடர்பு என்பது உண்டு. எந்த அளவிற்கு என்றால், திருக்குர்ஆன் நமக்கான வேதம், உம்மத்தே முஹம்மதியாவிற்கு அருளப்பட்ட ஒரு வேதம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தந்த ஒரு வேதம். அந்த வேதத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை அல்லாஹ் 4 இடங்களில் மட்டும் பதிவு செய்திருக்கிறார். குர்ஆன்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயராக இருக்கக்கூடிய முஹம்மது என்கிற அந்த பெயர் 4 இடங்களில் மட்டுமே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நமக்கு முன்னால் வாழ்ந்த ஒரு நபி, பனி இஸ்ரவேலர்களுக்கு சொந்தமான ஒரு நபி, யூத சமுதாயத்திற்கு சொந்தமான ஒரு நபி, அந்த ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் திருக்குர்ஆனில் அவர்களுடைய பெயரை 129 இடங்களில் பதிவு செய்திருக்கிறார். 129 இடங்கள் ஹஸரத் மூசா என்கிற பெயரை அல்லாஹ் பதிவு செய்து அவர்களை பற்றிய செய்திகள் சுமார் 20க்கும் மேற்பட்ட இடங்களில் ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றிய அவர்களுடைய வரலாறு, அவர்களுடைய பிறப்புகள், அவர்களுடைய சோதனைகள், அவர்கள் அடைந்த போராட்டங்கள் அத்தனை பற்றியும் மிக மிக விரிவாக குர்ஆன் பேசுகிறது. சூரத்துல் கஸஸ், சூரத்துல் ஷுஆரா, சூரத்துல் தாஹா போன்ற அத்தியாயங்கள் எல்லாம் ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அதிகமாக பேசுகிறது. இன்னும் சொல்லுவது என்றால், அவர்களுடைய பிறப்பில் துவங்குகிறது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி. குர்ஆன் எவ்வளவு நெருக்கமாக ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நம்மோடு நெருக்கப்படுத்தி வைத்திருக்கிறது, தொடர்பு படுத்தி வைத்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். அவ்வளவு நெருக்கமாக பேசுகிறது. ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றியும் அவர்களுடைய சமுதாயமாக இருக்கக்கூடிய யூதர்களை பற்றியும் அவ்வளவு நெருக்கமாக பேசுகிறது. எனவே நாம் இன்றைய நாளில் ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றியும் அவர்களுடைய சமுதாயத்திற்கு அல்லாஹ் தந்த வெற்றியை பற்றியும் நாம் கொஞ்சம் பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் இந்த நாளில் தான் அந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் மகத்தான வெற்றியை தந்த ஒரு நாள். எனவே இதனுடைய அடிப்படை காரணங்கள் என்ன, யூதர்கள் என்பவர்கள் யார், அவர்கள் எங்கே இருந்து வருகிறார்கள், அவருடைய வரலாறுகள் எங்கே இருந்து துவங்குகிறது என்பதை பற்றி நாம் சில புரிதல்களை அறிந்து கொள்வது அவசியம். ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவருடைய சமுதாயமாக இருக்கக்கூடிய யூதர்கள், பனி இஸ்ரவேலர்கள் என்றாலும் யூதர்கள் என்றாலும் ஒரே அர்த்தம் தான், ஒரே வார்த்தைகள் தான். இன்றைக்கு நாம் யூதர்கள் என்று அவர்களை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அவர்களுடைய குடும்ப பெயர் இஸ்ராயீல் என்பது அவருடைய குடும்ப பெயர். அது எங்கே இருந்து துவங்குகிறது என்றால், ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய
2 மகன்கள், அவர்களுக்கு 2 மகன்கள், ஹஸரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், ஹஸரத் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். இந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இன்னொரு பெயர் தான் இஸ்ராயீல் என்பது. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இன்னொரு பெயர் இஸ்ராயீல் என்பது வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இவர்களுடைய யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன்கள் 12 மகன்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மொத்தம் அல்லாஹ் கொடுத்த மகன்கள் 12. அந்த 12 மகன்களினுடைய சந்ததிகள் தான் யூதர்கள். அந்த 12 மகன்களுடைய சந்ததிகள் தான் யூதர்கள். அதனால்தான் பனி இஸ்ராயீல் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன்கள் என்பதை அடையாளப்படுத்தும் விதமாக யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இன்னொரு பெயராக இஸ்ராயீல் என்று இருப்பதை அடிப்படையாக கொண்டு தான் இவர்களை பனி இஸ்ராயீல், இஸ்ராயீலின் மகன்கள், அதாவது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகள் என்கிற அர்த்தத்தில் இந்த பெயர்கள் வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, பயன்படுத்தப்படுகிறது. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய 12 மகன்கள். அந்த 12 மகன்களில் என்னுடைய சந்ததிகள் தான் யூதர்கள். யூதர்கள் என்கிற பெயர் இவர்களுக்கு எப்படி வந்தது? யூதர்கள் என்கிற பெயர் இவர்களுக்கு எப்படி வந்தது என்றால் வரலாறு பதிவு செய்திருக்கிறது. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய 12 மகன்களில் ஒரு மகனுடைய பெயர் யகூதா. 12 மகன்களில் ஒரு மகனுடைய பெயர் யகூதா என்பது அவர்களுடைய அடிப்படையாக கொண்டுதான் யகூதா என்பதுதான் மறுவி யூதர்கள் என்கிற பெயர் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. திருக்குர்ஆன் யூதர்களை யகூதிகள் என்றே சொல்லும். பல இடங்களில் திருக்குர்ஆன் யூதர்களை யகூதிகள் யகூதிகள் என்றே யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தத்தகிதுல் யகூத வன்னஸாரா யகூதிகள் என்று சொல்லும். இந்த யகூதிகள் என்றால் யார்? இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய 12 மகன்கள் ஒரு மகனாக இருந்த யகூதாவை நினைவுபடுத்தும் விதமாக தங்களுடைய வம்சத்திற்கு, குடும்பத்திற்கு அவர்கள் யகூதா என்று அழைத்துக் கொண்டார்கள். அதுவே இன்றைக்கு யூதர்கள் என்று மறுவி நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இன்னொரு செய்தியும் நாம் புரிந்து கொள்ளணும். யூதர்கள் என்பது ஒரு சமுதாயம் அல்ல, ஒரு மதம் அல்ல, அது ஒரு குடும்பத்தின் பெயர். முஸ்லிம் என்பது ஒரு சமுதாயத்தினுடைய பெயர், இந்து என்பது ஒரு சமுதாயத்தினுடைய பெயர், கிறிஸ்தவம் என்பது ஒரு சமுதாயத்தின் பெயர். அதுபோன்று யூதர்கள் என்பது ஒரு சமுதாயத்தின் பெயரா என்றால் ஒரு சமுதாயத்தின் பெயர் அல்ல, ஒரு மதத்தின் பெயர் அல்ல, அது ஒரு குடும்பத்தின் பெயர், ஒரு குடும்பத்தினுடைய பெயர். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய 12 பிள்ளைகள் அவர்களுடைய குடும்பம் மட்டும்தான் இன்று வரை யூதர்களாக இருக்க முடியும், யூதர்களாக இருக்கிறார்கள், யகூதிகளாக இருக்கிறார்கள். ஒரு இந்து சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் முஸ்லிம் சமுதாயத்தை ஏற்றுக்கொண்டார் என்றால் அவர் முஸ்லிமாக மாறிவிடுவார், அவர் ஒரு முஸ்லிம் சமுதாயமாக சேர்ந்து விடுவார். அதே போன்று ஒரு இந்து சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் கிறிஸ்தவராக மாறிவிட்டார் என்றால் அவர் கிறிஸ்தவராக மாறிவிடுவார். அதுபோன்று யூத சமுதாயத்தில் மாற முடியுமா? ஒரு இந்து சமுதாயத்தை சார்ந்தவர் அல்லது ஒரு கிறிஸ்தவ சமுதாயத்தை சார்ந்தவர் எனக்கு இந்த சமுதாயம் பிடிக்கல, நான் யூதனாக மாறிவிடுகிறேன் என்று சொல்லி அவர் யூதனாக மாற முடியுமா என்றால் மாற முடியாது. அந்த சமுதாயம் அதை ஏற்றுக்கொள்வது இல்லை. யூதர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். யூதர்களை பொறுத்தவரை என்னவென்றால் பிறப்பால் யார் யூதனோ அவன் மட்டும்தான் யூதன். பிறப்பால் யார் யூதனோ அவன் மட்டும்தான் யூதன். யாரும் எந்த சமுதாயத்தில் இருந்தும் எங்களுடைய கொள்கை பிடித்திருக்கிறது, இனிமேல் நான் யூதனாக வாழுகிறேன் என்று சொல்லிக்கொண்டு எந்த ஒரு மனிதன் வந்தாலும் சரி, வேறு சமுதாயத்தில் இருந்து இன்னொருவன் யூத சமுதாயத்திற்குள் உள்ளே வருவதை யூதர்கள் ஒருபொழுதும் அனுமதிப்பது இல்லை. இன்று வரை அனுமதிக்க மாட்டார்கள், இன்று வரை. அதனால் அவர்கள் எப்பொழுதுமே பிறப்பால் நாங்கள் உயர்ந்தவர்கள் என்கிற ஒரு கர்வம் அவர்களுக்குள் இருந்து கொண்டிருக்கிறது.
அதே போன்று எங்களுடைய மதம் என்பது அடுத்தவர்களை கொண்டு பின்பற்றுவது அல்ல. எங்களுடைய குடும்பம், அந்த 12 குடும்பம், அந்த 12 குடும்பத்தினர்கள் யார் பிள்ளைகளாக அவர்களின் பிள்ளைகளாக உருவாகிறார்களோ அவர்கள் மட்டும்தான் யூதர்களாக இருக்க முடியும். பிறர்கள் யாரையும் நாங்கள் சேர்த்து கொள்ள மாட்டோம் என்பதில் யூத சமுதாயம் இன்று வரை தெளிவாக இருக்கிறது. அதனால் அவர்கள் பிற சமுதாயத்தில் இருந்து வருபவர்களை ஒருபொழுதும் அவர்கள் ஏற்றுக்கொள்வது இல்லை. இவர்கள் ஆரம்ப கால யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய பிள்ளைகள் 12 பிள்ளைகள் தான் யூதர்களுடைய முன்னோர்கள். அந்த யூதர்களுடைய முன்னோர்கள் ஆரம்ப காலம் எங்கு வாழ்ந்தார்கள் என்றால் சிரியாவிற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கனான் என்று சொல்லக்கூடிய ஒரு ஊர். அந்த ஊர்ல தான் இவங்க வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் நாம் படிக்கக்கூடிய குர்ஆன் பேசக்கூடிய மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் யூதர்களை பற்றியும் பேசக்கூடிய இந்த நிகழ்வுகள் எல்லாம் எங்கே நடந்த நிகழ்வுகள் என்றால் எகிப்தில் நடக்கிற நிகழ்வு. இது கொஞ்சம் வரலாறு கொஞ்சம் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். நாம் புரிந்து கொள்வதற்கு அவசியம் என்பதனால் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இவர்களுடைய வரலாறு என்பதெல்லாம் எகிப்தை அடிப்படையாக கொண்டுதான் குர்ஆன் பேசுகிறது. ஆனால் இவர்களுடைய பூர்வீகம் ஆரம்பம் எங்கு வாழுகிறார்கள் என்றால் சிரியாவில் கனான் என்கிற ஊர்ல இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய 12 பிள்ளைகளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இப்பொழுது நாம் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகனாக இருக்கக்கூடிய யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றில் ஒரு நிகழ்வு நாம் அறிந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி தான். என்ன செய்தி? அவருடைய 12 பிள்ளைகள்ல ஒருவர் ஹஸரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அந்த 12 பிள்ளைகள்ல ஒருவர் ஹஸரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உடன் பிறந்த சகோதரர்கள் என்ன செய்தார்கள்? இவர்கள் தன்னோடு இருக்கக்கூடாது என்று சொல்லி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்கிற திட்டமிடலோடு அவர்களை கொண்டு போய் கிணத்துல தூக்கி போட்டாங்க. போட்டவங்க யாருன்னா உடன் பிறந்த சகோதரர்களே கொண்டு போய் கிணத்துல போட்டார்கள். கிணத்துல இருக்கக்கூடிய யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வழிப்போக்கர்கள், நாடோடிகளாக வந்த வழிப்போக்கர்கள் தண்ணீரினுடைய தேவைக்காக வேண்டி கிணற்றுக்குள்ள வாளியை போடும் பொழுது அதற்குள்ள இருந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்தார்கள்? மேலே ஏறி வந்துட்டாங்க. மேலே ஏறி வந்ததற்கு பின்னால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அந்த வழிப்போக்கர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் தங்களோடு அழைத்து கொண்டு செல்கிறார்கள். எங்கு போகிறாங்கன்னா எகிப்தினுடைய தலைநகராக இருக்கக்கூடிய மிஸ்ருக்கு போறாங்க. மிஸ்ருக்கு செல்கிறார்கள். மிஸ்ரில் போய் அங்கு அடிமைகள், மனிதர்கள் அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருந்த காலம், மனிதர்களுக்காக வேண்டி சந்தை இருந்து கொண்டிருந்தது. அந்த சந்தையில போய் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விற்பனை செய்து விட்டார்கள். அடிமையாக விலை பேசி காசுக்காக வேண்டி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விற்று விட்டார்கள். குழந்தையாக இருக்கிற யூசுப் அலைஹிஸ்ஸலாம் விற்பனை செய்யப்படுகிறார்கள். இவர்களை யார் வாங்குறாங்கன்னா எகிப்தினுடைய அரச குடும்பத்தை சார்ந்தவர்கள் விலைக்கு வாங்குறாங்க. எகிப்தினுடைய அரச குடும்பம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அழகை பார்த்து இவ்வளவு அழகான குழந்தை என்று சொல்லி விலைக்கு வாங்கி கொடுக்கிறார்கள். ஹஸரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அடிமையாக இருந்து இப்பொழுது அரச குடும்பத்திற்குள் உள்ளே நுழைந்து அரச குடும்பத்திலேயே வாழுகிறார்கள், வளர்கிறார்கள். அரச குடும்பத்தில் வாழ்றாங்க. வாழ்ந்ததற்கு பின்னால் வரலாறு, நீண்ட வரலாறு, நமக்கு தேவையான செய்திகளை மட்டுமே இங்கு சொல்லுகிறோம். அதற்கு பின்னால் அவர்கள் வாலிபம் அடைந்ததற்கு பின்னால், பக்குவப்பட்டதற்கு பின்னால் ஹஸரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு சமயம் அந்த மக்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அரசராக கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இப்பொழுது எகிப்தினுடைய அரசராக ஆயிட்டாங்க. எங்கே துவங்குகிறது? ஒரு கிணத்துக்குள்ள இருந்து வெளியில எடுக்கப்பட்ட யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இப்பொழுது எகிப்தினுடைய அரசராக வந்து நிற்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய காலத்தில் தான் இவர்களுடைய 11 சகோதரர்கள், இவர்கள் நீங்களாக 11 சகோதரர்கள் கனான்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பகுதியில கடுமையான பஞ்சம், உணவினுடைய கடுமையான பஞ்சம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது செய்தி அறிகிறார்கள், எகிப்தினுடைய மன்னர்
வரக்கூடிய மக்களுக்கெல்லாம் தாராளமாக உணவுகளை அள்ளி கொடுத்து கொண்டிருக்கிறார் என்கிற செய்திகள் அறிந்து கொண்டு இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், இந்த 11 சகோதரர்களும் தங்களுடைய உணவினுடைய தேவைக்காக வேண்டி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய சகோதரர் என்பது தெரியாமலேயே உணவினுடைய தேவைக்காக வேண்டி போறார்கள். எகிப்தினுடைய அரசராக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறாங்க. தேவைக்காக வேண்டி சென்று அணுகும் பொழுது தங்களுடைய சூழ்நிலைகளை எல்லாம் சொல்லி கேட்கும் பொழுது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அறிந்து கொண்டார்கள். என்ன புரிந்து கொள்கிறார்கள் என்றால், வந்திருக்கக்கூடிய 11 நபர்களும் நம்முடைய சகோதரர்கள் என்பதை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தெரிந்து கொண்டார்கள். ஆனால் இவர்களுக்கு இவர்தான் யூசுப் என்பது தெரியல. அதற்கு பின்னால் ஒரு நிபந்தனையோடு அவர்கள் உணவனுடைய தானியங்களை எல்லாம் கொடுத்து அனுப்புகிறார்கள். என்ன நிபந்தனை என்றால், என்னுடைய பெற்றோர்களையும் இங்கு அழைத்து வர வேண்டும் என்கிற ஒரு நிபந்தனை வைக்கிறாங்க. நீங்கள் மீண்டும் வரும் பொழுது என்னுடைய பெற்றோர்கள் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமோடையும் என்னுடைய தாயாரையும் இங்க கூட்டிட்டு வந்தரணும் என்று சொல்லி ஒரு நிபந்தனை வைக்கிறார்கள். என்னுடைய சகோதரர்களை இங்கு அழைத்து வர வேண்டும் என்ற நிபந்தனை வைக்கிறார்கள். அதற்கு பிறகு 83 நபர்களாக யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய குடும்பம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய 12 பிள்ளைகளுடைய குடும்பம் 83 நபர்களாக சிரியாவினுடைய கனானுடைய பகுதியில இருந்து இப்பொழுது எகிப்திற்குள் உள்ளே நுழைகிறார்கள். இதுதான் முதல் நுழைதல். இதுதான் முதன்மையாக உள்ள நுழைகிறார்கள். உள்ளே நுழைந்துகிறார்கள். எதனுடைய அடிப்படையில் என்றால், தங்களுடைய சகோதரர் நாட்டினுடைய அரசராக இருக்கிறார், எனவே நமக்கான எல்லா விதமான பாதுகாப்பையும் வழங்குவார் என்கிற அடிப்படையில் அவர்கள் உள்ளே நுழைகிறார்கள். உள்ளே நுழைந்ததற்கு பின்னால் அந்த குடும்பம் அங்கேயே வாழுகிறது. எகிப்திலேயே இந்த குடும்பம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வஃபாத், அதற்கு பிறகெல்லாம் காலத்தினுடைய சூழ்நிலைகள் மாறும் பொழுது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது இருந்த நம்பிக்கையின் அடிப்படையில், அவர்கள் மீது வைத்திருந்த அந்த நம்பிக்கை, அவர்கள் மீது வைத்திருந்த சந்தோஷத்தினுடைய மகிழ்ச்சியின் அடிப்படையில் என்ன செய்கிறார்கள் என்றால், எகிப்தை பூர்வீகமாக கொண்ட கூட்டம் அமாலிகா என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம், எகிப்தை பூர்வீகமாக கொண்ட மக்கள், இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், இவர்களையே யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வம்சத்தில் வரக்கூடிய, அவருடைய சகோதரருடைய வம்சத்தில் வரக்கூடிய இவர்களையே அரச பொறுப்புக்கு கொண்டு வந்து அமர்த்துகிறார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய நேர்மையை பார்த்து அவர்கள் மீது இருக்கக்கூடிய மரியாதையின் அடிப்படையில் அவருடைய குடும்பத்தை கண்ணியப்படுத்துகிறார்கள். இவர்களை பதவிக்கு வந்து அமர்கிறார்கள். பதவிக்கு வந்ததற்கு பின்னால் இவர்களுடைய சூழ்நிலைகள் எல்லாம் காலப்போக்கில் மாறிவிட்டது. இவர்கள் தங்களுடைய சொந்த நாட்டினுடைய மக்களாக இருந்த அந்த அமாலிகா குடும்பத்தினர்கள், வம்சத்தினர்கள், அவர்களை இவர்கள் அடிமைப்படுத்தக்கூடிய, அவர்களை கொடுமைப்படுத்தக்கூடிய அளவுக்கான சூழ்நிலைகள் மாறுகிறது. மாறும் பொழுதுதான் அமாலிகா, எகிப்தை பூர்வீகமாக கொண்ட அந்த மக்கள் யோசிக்கிறார்கள், இவர்கள் வேறு கனானில இருந்து இங்கு வந்தவர்கள், இவர்களுக்கு நாம் கண்ணியத்தின் அடிப்படையில் பதவிகளை கொடுத்து உட்கார வைத்தோம் என்றால் இன்றைக்கு அவர்கள் நம்மை மீறுகிறார்களே என்கிற அடிப்படையில் அவர்கள் பல்வேறு விதமான புரட்சிகள் செய்து, போராட்டங்கள் செய்து, கடைசியில் என்ன மாறுகிறது என்றால், அமாலிகா எகிப்தை பூர்வீகமாக கொண்ட அந்த மக்கள் அரச பொறுப்புக்கு வருகிறார்கள். யூதர்கள் அடுத்த நிலைக்கு வருகிறார்கள். அவர்களிடத்திலிருந்து அந்த பொறுப்புகள், பதவிகள் எல்லாம் பறிக்கப்படுகிறது. பறிக்கப்பட்டதோடு மட்டுமில்லாமல் அவர்கள் மீது இருக்கக்கூடிய அந்த கோபத்தினால் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், யூதர்களை கொத்தடிமைகளாக பயன்படுத்துகிறார்கள். அடிமைகள் அளவிற்கும் கொத்தடிமைகள் அளவுக்கும் அவர்களை கடுமையான தொல்லைகளோடு அவர்களை ஒவ்வொரு நாளும் சிரமப்படுத்திக் கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க யூதர்கள். எங்க? எகிப்தில வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் ஒரு 7ஆம் தலைமுறையாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களில் துவங்கி 7ஆம் தலைமுறையாக ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறக்கிறாங்க. பிறக்கும் பொழுது அதனுடைய வரலாறுகள் எல்லாம் ஃபிரௌன் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான். ஃபிரௌன் ஆட்சி செய்து கொண்டிருக்கும் பொழுதுதான் அவனுக்கு ஒரு கனவு. அந்த கனவு பலஸ்தீனத்தில் இருந்து ஒரு நெருப்பு வந்து அவனை தாக்குவதை போன்று ஒரு கனவு காணுகிறான். அந்த கனவின் அடிப்படையில் அவன் பிறக்கக்கூடிய ஆண் குழந்தைகளை எல்லாம் கொலை செய்யணும் என்கிற முடிவுக்கு வருகிறான். அதற்கான விளக்கமாக அன்றைக்கு இருந்த ஜோதிடர்கள் அவனுக்கு விளக்கம் சொன்னாங்க. ஒரு குழந்தை வரும், அது யூத சமுதாயத்திலிருந்து ஒரு குழந்தை வரும், அதன் மூலமாக அவனுடைய ஆட்சிக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தும் என்று சொன்னார்கள். அதன் அடிப்படையில் தான் ஃபிரௌன்
பிறக்கக்கூடிய ஆண் குழந்தைகளை எல்லாம் கொலை செய்து கொண்டிருக்கிறான். அப்படி கொலை செய்து கொண்டிருக்கக்கூடிய தருணத்தில் தான் ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பிறக்கிறாங்க. பிறக்கும் பொழுது அல்லாஹ் அவருடைய தாயாருக்கு உத்தரவிட்டான், நீங்கள் கடல்ல என்ன செஞ்சிருங்க, உங்களுடைய குழந்தைய ஒரு பெட்டியில வைத்து நீங்கள் விட்டு விடுங்கள், அதை மீண்டும் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பொறுப்பு நம்மை சார்ந்தது என்று அல்லாஹ் சொல்லி அனுப்புனா. அதே போன்று அவர்கள் கடல்ல தன்னுடைய பிறந்த குழந்தையை உள்ள வைத்து விட்டார்கள். அதோடு மட்டுமில்லாமல் தன்னுடைய சகோதரியை போய் பார்க்கும்படியும் சொன்னாங்க. ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் தன்னுடைய சகோதரி அந்த பெட்டி எங்க போகிறது என்று பாருங்கள் என்று சொன்னாங்க. அந்த பெட்டி மிதந்து கொண்டு அப்படியே ஃபிரௌனுடைய அரண்மனைக்குள்ளேயே உள்ளே சென்று விட்டது. ஃபிரௌனுடைய அரண்மனை இருக்கக்கூடிய அந்த பகுதியின் பக்கமாக சென்றது. ஃபிரௌனுடைய மனைவி அந்த குழந்தையை எடுத்துக் கொண்டார்கள். ஃபிரௌனுடைய அரண்மனைக்குள்ளேயே உள்ளே சென்றது. இந்த செய்தியை சகோதரி வந்து சொல்லும் பொழுது இன்னும் கொஞ்சம் தாயார் பயந்தார்கள். காரணம் என்னவென்றால், அவன்தான் பிறக்கக்கூடிய ஆண் குழந்தையெல்லாம் கொல்லணும் என்று சொல்லி உத்தரவிட்டு இருக்கிறான். இப்பொழுது அந்த குழந்தை, ஆண் குழந்தை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவனுடைய அரண்மனைக்குள்ளேயே உள்ள போயிட்டாங்க. அதனால் பயந்தார்கள். அதற்கு பிறகு குர்ஆன் நிறைய செய்திகளை சொல்லுகிறது, வரலாற்றை. அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பால் கொடுக்கக்கூடிய அந்த தன்மை மற்ற எந்த பெண்களினுடைய தாய்ப்பாலையும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குடிப்பதற்கு மறுத்துவிட்டார்கள். குழந்தையிலேயே அல்லாஹ் மற்ற எந்த தாயினுடைய தாய்ப்பாலையும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குடிக்கல. பிறகு அந்த சகோதரி சொல்லுவாங்க, எனக்கு ஒரு பெண் தெரியும், அந்த பெண்ணை நான் கூட்டிட்டு வர்றேன், அந்த பெண்ணினுடைய தாய்ப்பாலை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க குடிப்பாங்க என்று நான் நம்புறேன் என்று சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சொந்த தாயே அவர்களுக்கான வளர்ப்பு தாயாக அல்லாஹ் அரண்மனைக்குள்ள கொண்டு வந்து சேர்த்தான். வளர்ப்பு தாயாக யாரை வளர்க்கக்கூடிய பொறுப்புல மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வளர்க்கக்கூடிய பொறுப்பில் வருகிறார்கள். அவர்களுடைய தாய்ப்பாலை மட்டும்தான் ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குடித்தார்கள், குர்ஆன் சொல்லுகிறது. இதற்கு பிறகுதான் வரலாறு நிறைய செய்திகள். மூசா அலைஹிஸ்ஸலாம் இப்பொழுது வளர்ந்து பெரிய ஒரு நிலைக்கு வந்ததற்கு பின்னால், நபியாக ஆனதற்கு பின்னால் யூதர்களுடைய அடிமைத்தனத்தை உடைக்க வேண்டும் என்று முயற்சி செய்கிறார்கள். அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு இணங்க யூதர்களுடைய அடிமைத்தனம். இதுவரை ஃபிரௌன் யூதர்களை அடிமைப்படுத்தி பல்வேறு விதமான கொடுமைகளை செய்து கொண்டிருந்தான். இப்பொழுது அந்த நிலையில் இருந்து அவர்களை வெளியில கொண்டு வர வேண்டும் என்பது அல்லாஹ்வின் உத்தரவு. அந்த உத்தரவுக்கு இணங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பல்வேறு விதமான போராட்டங்களை முன்னெடுக்கிறார்கள். அதில் எதிலும் வெற்றி பெற முடியாத ஒரு சூழ்நிலை வரும் பொழுதுதான் அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு இணங்க ஒரு நாள் இரவோடு இரவாக இந்த ஊரை விட்டு எல்லோரையுமே அகதிகளாக வெளியில கூட்டிட்டு போயிடலாம் என்று சொல்லி முடிவு செய்கிறார்கள். யூதர்கள் அனைவர்களையுமே கூட்டிட்டு போகலாம் என்று சொல்லி முடிவு செய்கிறார்கள். இப்பொழுது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் பொழுது உள்ளே இந்த 12 குடும்பத்தார்கள் உள்ளே நுழையும் பொழுது 83 நபர்களாக உள்ள நுழைந்தார்கள். இப்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த மக்களை அதே எகிப்துல இருந்து இப்பொழுது வெளியில கூட்டிட்டு போறாங்க. வெளியில கூட்டிட்டு செல்லும் பொழுது இப்பொழுது அவருடைய மக்களுடைய எண்ணிக்கை 6 லட்சம் யூதர்கள் இப்பொழுது இருக்கிறாங்க. இவர்கள் அனைவர்களையும் வெளியில கூட்டிட்டு போகணும். ஒரு நாள் ஒரு திருவிழா வந்தது. அந்த திருவிழா இரவில் நடக்கக்கூடிய ஒரு திருவிழா. எனவே அதை காரணமாக முன்வைத்து, ஏனென்றால் இந்த 6 லட்சம் நபர்களையும் ஒரே நேரத்தில் பகல்ல கூட்டிட்டு போனோம் என்றால் ஃபிரௌனுக்கு தெரிந்துவிடும். எனவே அவன் தடுத்து விடுவான் என்பதனால் ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் இரவினுடைய பயணத்தை மேற்கொள்கிறார்கள், திட்டமிடுகிறார்கள். அந்த இரவினுடைய பயணமாக 6 லட்சம் நபர்களையும் அழைத்து கொண்டு வெளியில போறாங்க. சென்றதற்கு பின்னால் ஃபிரௌனுக்கு செய்தி கிடைக்கிறது. ஃபிரௌன் செய்தி கிடைத்ததற்கு பின்னால் அவன் ஒரு பெரும் படை பட்டாளத்தை திரட்டி கொண்டு அவனுடைய தலைமையில் சுமார் 16 லட்சம் மக்கள் அவனுடைய படையில் இருந்ததாக வரலாறுகள் சொல்லுகிறது. ஃபிரௌனுடைய படையில 16 லட்சம் மக்களோடு இப்பொழுது அவன் ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் யூதர்களையும் துரத்தி கொண்டு வருகிறான். ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய பயண திட்டம் எதுவாக இருந்தது என்றால் பலஸ்தீனமாக இருந்தது. பலஸ்தீனத்திற்குள் இவர்களை கொண்டு வந்து தங்க வைக்கலாம் என்கிற அடிப்படையில் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள். வரும் பொழுது தரைவழி மார்க்கமாகத்தான் திட்டமிட்டு வருகிறார்கள். தரைவழி மார்க்கமாகத்தான் திட்டமிட்டு வருகிறாங்க. ஏற்கனவே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பயணம் வழியாக சென்ற ஒரு அனுபவம் இருந்தது. எனவே இப்பொழுது இரவில் அந்த பயணம் வழியாக செல்லும் பொழுது இரவினுடைய நேரம் என்பதனால் பயணத்தினுடைய வழி கொஞ்சம் திசை மாறியது.
பயணத்தினுடைய வழி கொஞ்சம் திசை மாறி போய் செங்கடல் வழியாக சென்று விட்டார்கள் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம். எனவே இப்பொழுது அவர்கள் பகல் நேரத்தில் வரும் பொழுது, அதிகாலை நேரம் வரும் பொழுது, வெளிச்சம் தென்பட்ட பொழுது பாதை மாறியதை உணர்கிறார்கள். முன்பாக செங்கடல் இருக்கிறது, பின்பாக ஃபிரௌனுடைய படைபட்டாளம் வந்துவிட்டது. இரண்டுக்கும் நடுவிலே ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் 6 லட்சம் யூதர்களும் இருக்கிறார்கள். இப்படி இருக்கும் பொழுதுதான் யூதர்கள் பெரும்பாலும் தைரியசாலிகள் போன்று பேசுவார்கள். ஆனால் கடுமையான பயந்தாங்கோலிகள், எதற்கெடுத்தாலும் பயப்படக்கூடிய தன்மைக்குரியவர்கள். அதனால் தான் திருக்குர்ஆன் சொல்லுகிறது, அவர்கள் எல்லாம் பலம்மா தரால் ஜமானி காலா அஸ்ஹாபு மூசா இன்னா லமுதுரகூன் என்று அவங்க சொன்னாங்க. ஃபிரௌனுடைய படைபட்டாளத்தை எல்லாம் அவங்க பார்க்கும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொன்னாங்க, மூசாவை நம்ம எல்லாம் மாட்டிக்கொண்டோம், நாம் எல்லோரும் மாட்டிக்கொண்டு வேற வழியே இல்லை, தப்பிப்பதற்கான வழியே இல்லை, மாட்டிக்கொண்டோம் என்று அவர்கள் சொன்ன பொழுது ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இல்லை, என்னுடைய ரப்பு என்னோடு இருக்கிறான், இன்ன மஅய ரப்பி சயஹ்தீன், நிச்சயமாக என் ரப்பு என்னோடு இருக்கிறான், அவன் எனக்கு வழி காண்பிப்பான் என்று சொன்னாங்க. அந்த நேரத்திலும் அவர்களுடைய ஈமான், அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்று வலுவாக நம்பினார்கள். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அல்லாஹ்வுடைய உத்தரவு வந்தது, மூசாவை உங்களுடைய கைத்தடியை கொண்டு நீங்கள் செங்கடலை அடியுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செங்கடலை அடித்தார்கள். 12 வழிகள் பிளந்தது. செங்கடல் தன்னுடைய தண்ணீரை எல்லாம் விலக்கி கொண்டு 11 வழிகளை அல்லாஹ் 12 வழிகளை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தான். அந்த 12 வழிகள் வழியாக ஒவ்வொரு யூத குடும்பமும் உள்ளே நுழைந்தது. 12 யூத குடும்பம், அந்த 12 யூத குடும்பமும் ஒவ்வொரு வழியாக அந்த 12 குடும்பத்தார்களும் உள்ளே நுழைந்தார்கள். நுழையும் பொழுதும் அவர்கள் எந்த விதமான பய உணர்வும் அவர்களுக்கு வரக்கூடாது என்பதற்காக அல்லாஹு தஆலா எவ்வளவு இலகுபடுத்தி கொடுத்தான் என்றால், அந்த பயணத்தை 2 பக்கமும் தண்ணீர் ஒதுங்கி நிற்கிறது, சேராமல் ஒதுங்கி நிற்கிறது. இந்த தரை வழி பாதை வழியாக கடல் வழியாக சென்று கொண்டிருக்கிறார்கள். செல்லும் பொழுது இவர்களுக்கு பயமில்லாமல் போக வேண்டும் என்பதற்காக அருகருகே ஆங்காங்கே சில இடங்களில் எல்லாம் அந்த நீரிலேயே ஜன்னல்களை வைத்துக் கொடுத்தான். கடலினுடைய தண்ணீரிலேயே அவர்கள் அடுத்து வரக்கூடிய அருகாமையில் இருக்கக்கூடிய பாதையின் வழியாக வரக்கூடிய குடும்பத்தார்களை பார்த்து கொள்ளும் விதமாக அல்லாஹ் அவர்களுக்கு ஆங்காங்கே ஜன்னல்களையும் ஏற்படுத்தி கொடுத்து கடல் வழியாக உள்ளே நுழைந்து வெளியிலே வருகிறார்கள். பாதுகாப்பான முறையில் இந்த 12 குடும்பமும் அடுத்த கரை பக்கம் வந்ததற்கு பின்னால் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அப்பொழுது நினைத்தார்கள், திரும்பவும் என்ன செஞ்சிடலான்னு, அசாவை கொண்டு குச்சியை கொண்டு அடித்து கடலை ஒன்று சேர்த்தரலான்னு நினைத்தாங்க. ஆனா அல்லாஹுவின் உத்தரவு வந்தது, ஃபிரௌன் மூழ்கடிக்கப்பட வேண்டியவன், எனவே கொஞ்சம் பொறுத்திருங்கள். இதுவரை ஃபிரௌன் உள்ள நுழையில கடலுக்குள்ள உள்ள இறங்கல. ஆனால் பார்க்கிறான், தூரத்துல இருந்து பார்க்கிறான், மூசா அலைஹிஸ்ஸலாமோடு ஒரு குடும்பத்தார்களும் கடல் பிளந்து உள்ளே நுழைந்து வெளியிலே செல்வதை பார்க்கிறான் ஃபிரௌன். பார்க்கும் பொழுது அவனுக்கு என்ன உணர்வு வந்தது? வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள், ஃபிரௌன் அந்த நேரத்தில் உணர்ந்து கொண்டான். என்ன உணர்கிறான்? மூசா உண்மையிலேயே அல்லாஹ்வின் நபிதான் என்பதை உணர்கிறான். மூசா அல்லாஹ்வின் நபிதான் என்பதை அந்த நேரத்தில் அவனுக்குள் ஒரு உணர்வு ஏற்படுகிறது. ஆனால் வெளிப்படுத்தல. உணர்வு ஏற்பட்டதினால் தான் அவன் உள்ளே நுழைவதற்கு தயங்கி, இது ஒரு ஆபத்தான ஒரு பயணம் என்று நினைத்து அவன் உள்ளே நுழையாமல் கொஞ்சம் தற்காத்து நிற்கிறான். கடலுடைய எல்லையிலேயே நிற்கும் பொழுதுதான் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு பெண் குதிரையில வேகமாக பயணித்து வருகிறார்கள். அல்லாஹ்வினுடைய நாட்டம் வேறு விதமாக இருக்கிறது. இவன் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த வண்டியில் பூட்டப்பட்டிருந்த குதிரைகள் எல்லாம் ஆண் குதிரைகள். ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு பெண் குதிரையிலே அமர்ந்து கொண்டு வேகமாக வருகிறார்கள். வந்து கடலுக்குள்ள உள்ள நுழைகிறாங்க. அந்த பிளவுபட்டு இருக்கக்கூடிய பாதையின் வழியாக உள்ளே நுழைகிறார்கள். ஃபிரௌன் தன்னுடைய வண்டியை ஓட்டுவதற்கு முன்பாகவே அந்த ஆண் குதிரைகள் பெண் குதிரைகளை பார்த்து உள்ளே நுழைகிறது. இவனால் கட்டுப்படுத்த முடியல.
ஃபிரௌனால் தன்னுடைய குதிரைகளை கட்டுப்படுத்த முடியல. உள்ளே வேகமாக நுழைகிறது. உள்ளே நுழைந்ததை பார்த்த அவனுடைய படைபட்டாளங்கள் நம்முடைய மன்னர் உள்ளே நுழைகிறார் என்று எண்ணிக்கொண்டு அவர்களும் உள்ளே நுழைகிறார்கள். எல்லோரும் உள்ளே நுழைந்தார்கள். நுழைந்ததற்கு பிறகுதான் அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மீண்டும் உத்தரவிடுகிறான், உங்களுடைய கைத்தடியை கொண்டு கடலை அடியுங்கள். அடிக்கிறார்கள். தண்ணீர் முழுவதுமாக மூழ்கிவிட்டது. தண்ணீர் முழுவதுமாக மூழ்கி கொண்டது. ஃபிரௌன் அழிக்கப்பட்டான். இதுவெல்லாம் நடந்தது இன்றைய நாள். இந்த முஹர்ரமுடைய 10வது நாளில் தான் அத்தனை நிகழ்வுகளும் நடந்தது. மிக முக்கியமாக ஃபிரௌன் கடலுக்குள் நுழைந்து அழிக்கப்பட்டது. யூதர்களும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பாதுகாப்பு பெற்றது இந்த நாளில் தான். அல்லாஹ் அந்த மகத்தான வெற்றியை தந்தான். இந்த ஆஷுராவுடைய நாள் என்பது சாதாரணமான ஒரு நாள் அல்ல. பல நபிமார்களுக்கு அல்லாஹ் இந்த நாளில் தான் மகத்தான வெற்றியை கொடுத்த ஒரு பாக்கியம் நிறைந்த, அருள் நிறைந்த, அல்லாஹ்வுடைய அன்பும் அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தும் சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு நாள். எனவே இந்த நாளில் நோன்பாளிகளாக இருக்கக்கூடிய நாம் எல்லோரும் பாக்கியம் பெற்றவர்கள். அல்லாஹ்விடத்திலே நாம் அதிகமாக துஆக்கள் செய்வோம். நம்முடைய தேவைகளை அல்லாஹ்விடத்தில் அதிகமாக கேட்போம். நபிமார்களுக்கெல்லாம் அல்லாஹ்வுடைய தேவைகளை தந்திருக்கிறான். அவருடைய கஷ்டங்களை போக்கியிருக்கிறான். அவருடைய சிரமங்களை எல்லாம் நீக்கி இருக்கிறான். எனவே நாமும் அல்லாஹ்விடத்தில் இன்றைய நாளில் கேட்போம். நம்முடைய சிரமங்களை அல்லாஹ் துடைத்தறிவான். நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் இன்றைய நாளில் நிச்சயமாக அல்லாஹ் போக்குவான். அல்லாஹு தஆலா அதனுடைய பாக்கியங்கள் அனைத்தையும் பெற்றுக் கொள்ளக்கூடிய தௌஃபீகை நாம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.